சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணாலும் தெரியும். இன்னைக்கு இந்த விருது உங்களுக்குன்னு தெரியாமையே நீங்கள் வந்ததுல தான் மேம் இந்த விருதுக்கு ரொம்ப ரொம்ப அழகு. நான் கேட்டேன், என்ன பேச வைக்க மாட்டாங்கல்ல? இல்லை பேசலாம்னு, நீங்கள் விருது கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னா. எனக்கு தெரியவே தெரியாது இது. எல்லாருமே அம்மாவை வந்து இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் எல்லாரும் பாராட்டுறாங்க. நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். எல்லாருமே நான் சொல்லுவாங்கல்ல, அம்மா வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. நான் இவங்களுக்கு அம்மாவாக தான் இருந்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்டாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். எந்த கெட்ட பேரும் எங்களுக்கு வரக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தெம். தேவ் கிவன் அஸ் 4 பியூட்டிஃபுல் கிராண்ட் சில்ட்ரன். அவளுக்கு கல்யாணம் ஆகல, இவங்க 2 பேருக்கு ஆயிடுச்சு. நாட்டில் எது நடந்தாலும் உடனே குரல் கொடுத்துறீங்க. இப்போ வீட்டில் உங்கள் ஆட்சியா இல்லை சாரோடைய ஆட்சியா மேடம்? எங்களுக்கு ஒரு சூப்பர் அம்மா இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு சூப்பர் அம்மா இருக்காங்கன்னு உலகத்துக்கு காட்டினதுக்கு தேங்க்யூ. நான் எப்பவுமே சொல்லணும்னு நினைப்பேன், என்ன ஆசைப்படுவீங்க உங்கள் அம்மாக்காக இல்லை உங்களுக்காக அப்படின்னு கேட்டால் ஏதோ பூமர் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறது. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், அவங்க வந்து ஒரு பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே நான் இல்லை அவங்கள போய் பார்க்கணும், இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது, இங்கே மக்களை போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றினே இருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலி இப்போ தான் நேற்றுக்கு தான் 10 நாள் கழித்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அம்மாவே ராஜ்யசபாவாக இருக்கட்டும், லோக்சபாவாக இருக்கட்டும், தினம் காமிப்பாங்க. அது நடக்கிற அன்னைக்கெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் தான். தமிழக சட்டசபையை இப்போ காமிக்கிறதுனால எல்லாரும் ஆசையாக பார்க்குறாங்க. அதற்கு காரணம் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நல்ல தைரியமாக இன்னைக்கு மாதிரி உட்காந்து பேசுகிறோன்னா அதையும் அரசியல் தான் நம்ம கொடுத்தது. ஸோ பாலிடிக்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை டிசைட் பண்ணுற இடத்துல ஆம்பளைங்க இருக்கிறதுனால நமக்கு அது தப்பாக தெரியுது. எந்த வேறு வெளிநாட்டிலையுமே வந்து மகளிருக்கு எடுத்த உடனே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கப்படலை. ஆனால் நம்ம ஊரில் கொடுத்தாங்க. எல்லா மகளிரும் ஓட்டு போடலாம். மற்ற ஊரில் ஃபைட் பண்ணி தான் வாங்குறாங்க. முதல்ல அந்த 18 படி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, ஏன்னா ரொம்ப குழந்தையிலேருந்து நம்ம ஆசைப்பட்டதில்ல அது பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க எப்போ எங்களுக்கு அப்படின்னு, அவங்களுக்கு 50 வயசு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் லைக் நம்ம எல்லாரும் நம்ம டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்ட்டு. பட் இன் திஸ் கேஸ் வி ஆர் ஆல்சோ ஆர் மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸஸ். லவ் யூ அம்மா. Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners, Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க். அம்மா அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பர்சனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு வார்த்தை இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், ஒரு பெண் முடிவு செய்தால் எந்த மாற்றம் வேண்டாலும் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவுடஸ்ட், அண்ட் லவுடஸ்ட் இஸ் நாட் பை டேர்ம்ஸ் ஆஃப் உங்களுடைய டெசிபிள் லெவல், பட் ரொம்ப கிளியரான விஷனோட, கிளியரான வார்த்தைகளோட, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒவ்வொரு நாளிலுமே நம்ம மனசில் ஆழமாக பிடித்த வெரி ஓன் சௌமியா அன்புமணி மேம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் மேம் as she joins us on stage. Such an honor to have you here on stage. ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் மேம். ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர் ஆஃப் விசிட்டிங் மேம் அண்ட் த ஃபேமிலி அவங்களுடைய வீட்டில். அங்கே போன உடனே ஃபர்ஸ்ட்டு மேம் டேரெக்டாக ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வீட்டோட ஃபில்டர் காஃபியை பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது பர்சனலாக அவங்க போட்டு கொடுக்குறாங்க. அது யாராக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஷி என்ஷூர்ஸ் தட். அதுக்கப்புறம் ரொம்ப ஆசையாக ஐவ் சீன் ஹர் அவங்களுடைய பால்கனி கூட்டிகிட்டு போய் இந்த கடலில் பாருங்கள், நான் சொல்லும்போது டால்ஃபின்ஸ் வரும்வாங்க, அந்த டால்ஃபின்ஸ் வரும். I don't know how nature listens to her. அப்படி நேச்சர் அழகாக கேட்கக்கூடிய ஒரு குரல் உங்களுது.
அந்த நேச்சர்னாலேயே மேம் இன்னைக்கு ஒரு டேமே கட்டக்கூடாது, அந்த தண்ணி நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னு சத்தமாக your bold nature seems to be making such a loud statement, a strong statement. So thank you for being the voice. நிறைய தமிழர்களுக்கு மீண்டும் மேம்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துதான் we're going to start this beautiful evening, ma'am. How are you so bold? You're supposed to be bold. I know, and I'm Radhika ma'am sitting there. And the question is தெரியும் மேம் அப்படி பார்க்குறாங்க, ஏய் என்ன கேள்வி இது அப்படின்னு. But yeah, how do you beautifully carry this boldness? சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் அப்படி தான் வளர்த்துருப்பாங்க அம்மா அப்பாலாம். எதுனாலும் உண்மையாக இருந்தால் சொல்லலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே மேம். இங்கே இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய லேடிஸ் வந்து இருக்காங்க. ஸோ பெண்களால் வந்து இது முடியாது அது முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை அப்படிலாம் இப்போல்லாம் யாரும் நினைக்கிற மாதிரிலாம் தெரியல. எல்லாருக்கும் எல்லாராலையும் முடியும்னு தான் நினைக்கிறாங்க. இவங்களால முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாருக்குமே அந்த மாதிரி நினைப்பு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்குமே நல்லா தெரியுது நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லை. அது கிடைச்சா எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. அது கேட்குறாங்க. எந்த ஊருக்கு நான் கிராமத்தில் தான் கண்டிப்பாக போயிட்டே இருப்பேன். ஒரு கிராமத்துக்கு போனாலும் அந்த பெண்கள்லாம் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாம் ரொம்ப தயாராக இருக்காங்க ஏதாவது செய்யணும்னு. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்களாலையும் சாதிக்க முடியும். ஆமாம், எஸ். கண்டிப்பா இந்த 5 விஷயங்களாவது உங்களுக்குள்ள இருக்கணும். You'll definitely succeed அப்படின்னு நீங்க நாளைய ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல போறீங்க? The people who are going to lead us tomorrow. அங்க உட்கார்ந்திருக்காங்க மேம். ஒரு பெரிய சத்தம் போட்டீங்கன்னா நீங்க இருக்கீங்கன்றது தெரியும். எத்ராஜன், let's hear it. So மேம் அவங்களுக்கு என்ன மேம் சொல்ல போறீங்க? இந்த 5 things விட்டு கொடுக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி, this belongs to you அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம மரியாதையாக நடந்துக்கணும் எதுவாக இருந்தாலுமே. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலுமே ஒரு மரியாதையாக நடந்துக்கணும். அந்த கேரக்டர் வந்து எப்பயுமே ரொம்ப தேவை. சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும், குழந்தைங்களா இருந்தால் கூட பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். நம்ம பெரியவங்களாக வளர்ந்துட்டாலும் குழந்தைங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கேரக்டர் அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லபடியாக இருந்துக்கணும். யாருக்கும் எந்த மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணாதபடி நம்ம குணம் இருந்துட்டாலே போதும். அதுதான் முக்கியமானது. அதில் எந்த விட்டு கொடுத்தாலும் இருக்கக்கூடாது. தைரியமாக இருக்கணுன்றதை எப்பயுமே நம்ம சொல்கிறோம். அது ஒரு இது. அன்பாக இருக்கணும் இல்லை. என்னுடைய என்னென்னா ஒரு கல்யாணத்தில் கூட அன்பு எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம் மரியாதை. அதுதான் ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், அந்த லவ்வை விட அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது அப்படி இருந்துக்கணும். 5th என்ன, எல்லாமே முக்கியம் தானுங்க. மேம் இன்னி வரைக்கும் பார்க்கக்கூடிய பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகமான லெவலுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மை மேம் தமிழகத்தில் நாட் ஜஸ்ட் தமிழகம், உலகம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது பாலிடிக்ஸ் அதிகமாக அட்லீஸ்ட் 70% ஒரு ஆணின் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்க. பாலிடிக்ஸ் ஃப்ரம் அ உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹவு மச் டு யூ திங்க் விமன் ஷுட் ஸ்டெப் இன் டு பாலிடிக்ஸ் டுடே? நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்குது. அரசியல்னால் நம்ம வெறும் எலெக்ஷன் மட்டும்தான் நினைக்கிறோம். அது கிடையாது. நம்ம எவ்ரிடே லைஃப் இஸ் அஃபெக்டட் பை பாலிடிக்ஸ். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி வாங்கினான்னா கூட அந்த விலையை நிர்ணயம் செய்கிறது பாலிடிக்ஸ் தான். ஸோ நம்ம பாலிடிக்ஸில் தான் இருக்கோம் எல்லாருமே. ஒரு வீட்டு வாடகைன்னா கூட அது வந்து அந்த இடத்த பொறுத்து இருக்குன்னா அந்த இடத்தோட வாடகையை டிசைட் பண்ணுறதும் அரசியல் தான். இன்றைக்கி நம்ம நல்ல தைரியமாக இன்றைக்கி மாதிரி உட்காந்து பேசுகிறோன்னா அதையும் அரசியல் தான் நம்ம கொடுத்தது. வேறு யாரும் தனியாக தூக்கிட்டு வந்து கொடுக்கல. அரசியல் தான், பாலிடிக்ஸ் தான் இந்த விஷயத்தை நம்ம கொடுக்குது. ஸோ பாலிடிக்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தெரியாமையே அதில் இருக்கிறோம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்டோரல் ப்ராசஸில் எல்லாருமே ஈக்குவலாக பங்கு பெறுறோம். ஏன்னா முதல்ல இந்தியாவில் வந்து ஓட்டிங் கொடுத்ததே வந்து எந்த வெளிநாட்டிலையுமே வந்து மகளிருக்கு எடுத்த உடனே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கப்படலை. ஆனால் நம்ம ஊரில் கொடுத்தாங்க. சுதந்திரம் ஆன உடனே ரிப்பப்ளிக் டேக்கே நம்ம கொடுத்துட்டாங்க. எல்லா மகளிரும் ஓட்டு போடலாம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஓட்டு போடலான்றதை கொடுத்தாங்க. மற்ற ஊரில் ஃபைட் பண்ணி தான் வாங்குறாங்க. பெரிய பெரிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் 1970s மேலே தான் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பாலிடிக்ஸு. ஆனால் அதை டிசைட் பண்ணுற இடத்துல ஆம்பளைங்க இருக்கிறதுனால நமக்கு அது தப்பாக தெரியுது. ஆனால் நிறைய பேர் வரணுன்றது தான் உண்மை. கஷ்டமும் கரெக்ட் மேம். ஜென்ரலாக வந்து இப்போ மேம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் இதில் தான் ஜென்ரலாக கான்சன்ட்ரேட் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து சட்டசபையில் என்ன நடக்குது, அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய ஆர்வமாக உள்ளே வர்றாங்க. ஸோ இளைஞர்களோட அந்த அரசியல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் அது அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட்ரி ஃபுல்லாகவே பார்லிமெண்ட் ராஜ்யசபாவாக இருக்கட்டும் லோக்சபாவாக இருக்கட்டும் தினம் காமிப்பாங்க. அது நடக்கிற அன்றைக்கெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் தான். என்ன இருந்தாலும் நிறுத்த மாட்டாங்க. தமிழக சட்டசபையை இப்போ காமிக்கிறதுனால எல்லாரும் ஆசையாக பார்க்குறாங்க. அதற்கு காரணம் நிறையங்களாக இருக்கலாம். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக கூட இருக்கலாம். அவரை பார்க்கறதுக்காக கூட
அதனால் அதுக்காக பார்க்குறாங்க. அது சமயம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அரசியல் இளைஞர்களுக்கு தெரியணும். யுனைடெட் நேஷன்ஸில் சொல்கிறது என்னென்னா, சின்ன பசங்களாம் அரசியல் கற்றுக்கணும். அப்போ தான் அவர்களுடைய தலைவனை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். மேம், நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது, டிஸ்கஷன்ஸ்க்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு சில இமேஜஸ் இப்போ இந்த எல்இடியில் போட போகிறோம் மேம். அது ஒரு தடவை பார்த்துடலாம். மேம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தி ஐடியா, தி டிவினிட்டி, தி தாட், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட் ஹஸ் பீன் த கைடிங் ஃபோர்ஸ். அண்ட் எனக்கு வந்து சபரிமலை போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு ஒரு வயசு வேணும். அது வந்த உடனே போகலான்னு பிளான் பண்ணிட்டு போனோம். முதல்ல அந்த 18 படி பார்த்தோடனே எனக்கு ரொம்ப, ஏன்னா ரொம்ப குழந்தையிலேருந்து நம்ம ஆசைப்பட்டதில்ல அது பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அந்த 18 படியும் நான் பார்த்து ஏறுவேன் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள், நான், பேரன் பேத்திங்க, அப்புறம் மாப்பிள்ளைங்க எல்லாருமே போனோம். பொண்ணுங்க கேட்டுட்ருக்காங்க எப்போ எங்களுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு 50 வயசு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே மேம், தி நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். இது வந்து எப்படி மேம், அதாவது உங்கள் மனசில் வந்து ஒரு மக்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப போல்டாக நீங்கள் அதை வந்து சொல்லியிருக்கீங்க. அது இந்த கட்சி எதிர்ப்பாங்களா, அந்த கட்சி, அதெல்லாம் எந்த மைண்ட்லையுமே கிடையாது. மக்களுக்கு இது வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னா தைரியமாக எடுத்து அதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தில் அந்த ஒரு தைரியம் அது எப்படி வருது உங்களுக்கு? நான் ரொம்ப நாளாகவே மேடையில் பேசிட்டு தான் இருக்கேன். அது யாருமே பார்க்கல. இப்போ பேசும்போது தான் பார்க்குறீங்க. பேசும்போது யாரும் அதை பார்க்கல. அது அவ்வளோவா டிவிலேயோ எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மேடையில் பேசிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை மகளிர்கிட்ட கொண்டு சென்றுட்டுருக்கேன். 100 நாள் நடைப்பயணம் மாதிரி என்னுடைய மகளிர் நடைப்பயணம் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 45 மாவட்டங்கள் போயிட்டு மேடை போட்டு மகளிருக்கு மட்டுமே நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் இதெல்லாம் நான் எப்பயுமே பேசுறது தான். அன்றைக்கி டிவியில் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பிடிச்சிருக்காது. அது என்னுடைய பாக்கியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் பியூட்டிஃபுல் மேம். இந்த பிக்சர் ஸ்பீக்ஸ் மோர் தென் வாட் யூ வர் ஸ்பீக்கிங் அபவுட். அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு பெண்மணியாக, ஒரு சாதனையாக, சரித்திரமாக அங்கே நிற்கிறீங்க. இட்ஸ் அமேசிங் டு see that you truly inspire ma'am. I wish it's the other way very soon. கண்டிப்பாக நடக்கும். இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த சைடு உட்காந்துருக்கு. But I really hope it's more. Great ma'am. நம்ம உங்க கூட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக இன்னும் ஒரு சில நபர்களை இந்த மேடைக்கு கூப்பிட போறோம். May I please welcome them on stage and the presenters to join us on stage please. Ladies and gentlemen, this is the biggest surprise. Yes. மேடையில் இருக்கிறது சங்கமித்ரா, சம்யுக்தா and சஞ்சுத்ரா, 3 beautiful daughters of சௌமியா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க மேம். அண்ட் இன்னியோட அவார்டோட வின்னர் யாருன்னு பார்த்துடலாங்களா? பாருங்களேன். Naturals Mothers of India 2026 Category Mother Behind Public Leadership Soumya Anbumani, Mother of Samyukta, Sangamitra and Sanjutra. Yes, ladies and gentlemen, the mother behind public leadership. இன்னைக்கு இந்த விருது உங்களுக்குன்னு தெரியாமையே நீங்க வந்ததுல தான் மேம் இந்த விருதுக்கு ரொம்ப ரொம்ப அழகு. நான் இவங்க கிட்ட பின்னாடி என்னோட பசுமை தாய்க்கலான்னு எல்லாரும் வந்திருக்காங்க. நான் கேட்டேன், என்ன பேச வைக்க மாட்டாங்கல்லன்னு. இல்லை பேசலான்னு, நீங்கள் விருது கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரியவே தெரியாது இது. நாங்கள் தான் எங்கள் டீம் கிட்ட அந்த சர்ப்ரைஸ் அப்படியே மெயின்டைன் பண்ண சொன்னோம் மேடம். எங்கள் டீம் அதுக்கு மேலே சொல்லலை. எப்படி எதிர்பார்த்தீங்களா மேம்? இல்லை சுத்தமாக நிஜமாவே இல்லை. சும்மா தான் ஏதோ போய் கேட்குறீங்கன்னு நினச்சேன். I'd like to ask the girls, my amma strongest. ஹாய் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? So good to see you guys. Yes, nice to see you. ஆக்சுவலியா இது எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து ரொம்ப யோசித்தோம், சரி நாங்கள் போய் என்ன விருது தருதுன்னு. பட் அது சம்திங் இவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணாலும் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப வீட்டில் லேட் பேக்காக, நாங்கள் எங்கேயும் போகல, இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
இது பண்ணிட்டு இருந்தோம். இவங்க சரி நான் போயிட்டு வரேன்டா, நான் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க, நான் மதர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட் நான் யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சரி நான் கேட்டேன் இவங்ககிட்ட, நம்ம போகலாம் இந்த மாதிரி கேட்டாங்க. இட் வில் பி நைஸ் சம்திங் லைக் எல்லாருமே அம்மாவை வந்து இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் எல்லாரும் பாராட்டுறாங்க, நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு தான் வெரி தேங்க்ஸ் அண்ட் டு த காலேஜ் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் வி ஆர் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி பிகாஸ் அவங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஸோ உங்க 3 பேருக்கும் நன்றி. நாங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டோமோ அந்த சஸ்பென்ஸ்க்கு அதே அளவுக்கு நீங்களே எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. உங்க 3 பேருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் மூணு பேருமே சொல்லணும், அம்மா ஸ்ட்ராங்கெஸ்ட். அம்மா இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். அவங்கள பார்த்து தான் நாங்களும் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ ரீசெண்டாக அவங்க முன்னாடியே பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே நான் இல்லை அவங்கள போய் பார்க்கணும், இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது, இங்கே மக்களை போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றினே இருப்பாங்க. திடீர்னு காலையில் ஒரு கான்ஸ்டியூன்ஸில் இருப்பாங்க, ஈவினிங் இன்னொரு இடத்துல இருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலி இப்போ தான் நேற்றுக்கு தான் 10 நாள் கழித்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன் அம்மாவே. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லவ் யூ அம்மா. எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் லைக் நம்ம எல்லாரும் நம்ம டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்ட்டு. பட் இன் திஸ் கேஸ் வி ஆர் ஆல்சோ ஆர் மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸஸ். எங்கள் அம்மா எங்களை அப்படி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஐம் த மோஸ்ட் எமோஷ்னல் இந்த பஞ்சில். நான் அழுவாதது ஒரு பெரிய அதிசயம். ஆமாம். ஸோ ஐ லவ் யூ அம்மா அண்ட் வெரி வெல் டிசர்வ்ட். எங்களுக்கு ஒரு சூப்பர் அம்மா இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு சூப்பர் அம்மா இருக்காங்கன்னு உலகத்துக்கு காட்டினதுக்கு தேங்க்யூ. I think it is the moment for the trophy, please. வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த மதர்ஸ் ஆஃப் இந்தியா விருது தன்னுடைய குழந்தைங்க கிட்டேருந்து வாங்குறது இது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே நான் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் அம்மா வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. நான் இவங்களுக்கு அம்மாவாக தான் இருந்திருக்கேன், ரொம்ப ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஆனால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இப்போ கூட வெளியில் கேட்டாங்க எப்படி உங்கள் பசங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஆல் 3 ஆர் ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க. எந்த கெட்ட பேரும் எங்களுக்கு வரக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தெம் அண்ட் தேவ் கிவன் அஸ் 4 பியூட்டிஃபுல் கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் தென் ஷீ ஹெட் டு ஸ்டார்ட். அவளுக்கு கல்யாணம் அவள் இவங்க 2 பேருக்கு ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அர்ச்சனா, யுவர் அ ஸ்வீட் ஹார்ட் அண்ட் குரேஷி, வி ஆர் யுவர் ரொம்ப பிக்கஸ்ட் ஃபேன் நாங்கள். மை ஹஸ்பண்ட் உங்களை ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் creating such a beautiful event and organizing it so well and lovely to meet all the dear friends here sitting here. I am so happy today. Okay. And thanks darlings. Thank you. மேம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் மேம். நாட்டில் எது நடந்தாலும் உடனே குரல் கொடுத்துறீங்க. இப்போ வீட்டில் உங்கள் ஆட்சியா இல்லை சாரோடைய ஆட்சியா மேடம்? அப்படிலாம் இல்லை, 2 பேரும் ஈக்குவலாக கூட்டாட்சி தான். he is very அதெல்லாம் கரெக்டாக இருப்பார், எல்லாரையுமே கேட்பார். அது அவர் தான் முடிவெடுக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உட்காந்து ஒரு வாரம்னா கூட இவங்கெல்லாம் மாப்பிள்ளை ஓகே சொல்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி கேட்டுட்டு தான் பண்ணுவார். அந்தளவுக்கு எல்லாருக்குமே அது அவர் கொடுப்பார். நான் தான் சில சமயம் முடிவுகளை அவங்கக்கிட்ட இப்படி சொல்லுவேன், பட் அவர் திணிக்கவே மாட்டார். அதனால் அன்புமணி வந்து ரொம்ப அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ வி போத் சூப்பர் மேம். அண்ட் அக்கா, எனக்கு ஒரு ஆசை. இப்போ அவங்க 3 டாட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது மேம் கிட்ட கேட்க விரும்புறாங்களான்னு கேட்டு பார்ப்போமே. ஏன்னா வீட்டில் நீங்கள் என்ன மனசில் தோணாலும் மேம் கிட்ட கேட்டுருவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் would you like to ask something to your mom? எது கேட்கறதுக்கு இல்லை, இவங்க எல்லாம் நல்லா பேசினாங்க. நான் வந்து சும்மா இது பற்றி பேசுனேன். எனக்கு நான் எப்பவுமே சொல்லணும்னு நினைப்பேன். நிறைய பேர் நான் எதாவது இன்டர்வியூ அது மாதிரி எதாவது போனால் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுவீங்க உங்கள் அம்மாக்காக இல்லை உங்களுக்காக அப்படின்னு கேட்டால், அவங்க பெரிய ஆள் ஆகணும் இல்லை அவங்க எல்லாருக்கும் பாராட்டணும் அப்படின்னு. பட் எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஆசை அது. நான் வந்து எப்பவுமே நான் சாமி கிட்ட வேண்டதும் அதான். இது ஒரு ஏதோ பூமர் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் சொல்றது. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், அவங்க வந்து ஒரு கொள்ளு பேரம் பேத்தி எள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பார்க்கணும், அந்த குடுப்பனை வந்து எங்கள் அம்மாவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் ஒரு ஆசை. கண்டிப்பாக எங்கள் எல்லாருடைய விஷயமே அதுதான் மேம்.
ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. கடவுள் எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மேம் நீங்கள் மேடையில் இருக்கும்போதே ஐம் கோயிங் டு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் லதா பாண்டியராஜன் மேம் அண்ட் பாண்டியராஜன் சார் to please join us on stage to present a little token of our love, appreciation and gratitude. C.K. Kumaravel sir, co-founder Naturals, to please join us on stage, and Muralidharan sir, the chairman of Vetraj College, to please join us. அம்மா சின்ன வயசுலேருந்தே நீ படித்தா டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம்னு சொன்னதே கிடையாது. அட்வைஸ் பண்ணும்போது எதுவுமே கரியர் ஓரியன்டாவோ மணி ஓரியன்டாவோ இருக்கவே இருக்காது. இல் ஆல்வேஸ் பி இன்னொருத்தவங்களுக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப, இன்னொருத்தவங்கள லைஃப் மாறும் அப்படின்னு தான் இருக்கும். I'm very proud of Deepika here. ரொம்ப அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவர் சின்சியர் எஃபர்ட்ஸு, ஷி இஸ் வெரி பாசிட்டிவ். எதை எடுத்தாலும் இதை பண்ண முடியும் அவ்வளோ எஃபர்ட் எடுப்பாங்க. அம்மாவுக்கு அப்புறமே இந்த உள்ளங்கையில் ஏன்னோ அதை பார்த்துக்கிறது பொக்கிஷமா அப்படின்வாங்கல்ல, இவரை நான் பார்த்துருக்கேன் அதை பண்ணி. தேங்க்யூ ஃபார் பீங் தட் அமேசிங் பார்ட்னர் டு ஹர். அந்த வகையில் ஐம் நிஜமாவே ப்ரௌட் ஆஃப் மை சன்னின்லாம். ரொம்ப பெருமை. ஐ எம் ரியலி பிளஸ்டுன்னு நினைப்பேன் எப்போவுமே நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அச்சோ. Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, leggings and nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikai, Achi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க்.